ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பொங்கல் வந்து முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் விலாக் போடுறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ பொங்கல் எல்லாரதும் நல்லா சிறப்பாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில எல்லாம் அழகாக ஃபேமிலியோட புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பொங்கல் வச்சு சாப்பிட்டு எங்காவது டூர் எல்லாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அப்படிதான் போச்சு இந்த லாஸ்ட் மந்த். ஸோ கொஞ்சம் வெளியே டூர் எல்லாம் கொஞ்சம் போயிருந்தோம். டூர்னா ரொம்ப சொல்ல முடியாது. ஆம், நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் வெளியே டூர் எல்லாம் போயிருந்தோம். ஸோ நான் வந்து ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல. பட் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த vlogல வரும். ஸோ பொங்கல் அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அம்மா தான் பொங்கல் வைப்பாங்க. இந்த பொங்கலுக்கும் அதே தான். அவங்க தான் வந்து பொங்கல் வச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த அரிசி கழுகுன தண்ணியில தான் நம்ம வந்து பொங்கல் வைப்போம் இல்லையா? ஸோ அவங்க வந்து தண்ணி வச்சு அதுக்கப்புறம் கரெக்டாக அது வந்து அந்த டைரக்ஷன் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அது பிரகாரம் அது பொங்கியிருக்கா இல்லையா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் பொங்கல் அன்னைக்கு மார்னிங் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் நாங்கள் வீட்டிலேயே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு சரி ஓகே எங்காவது கிளம்பலாம். ஏன்னா வந்து என் ஹஸ்பண்டுக்கு அப்போ தான் லீவு. ஸோ அவங்களும் ஃப்ரீயாக இருந்தாங்க. சரி எங்காவது போயிட்டு ஒரு நாள்லேயே திரும்பி வர மாதிரி போகலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் கிளம்புனோம். ஸோ நாங்கள் திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். பட் கிளம்புனதே ரொம்ப லேட்டு தான். ஒரு மார்னிங் 10 o'clock மேலே தான் நாங்கள் கிளம்புனோமே. ஒரு 11 o'clock அந்த டைம் தான் நாங்கள் கிளம்புனோம். கிளம்பி நேராக சரி ஸ்கூட்டிலே போகலாமே அப்படி சொல்லிட்டு ஸ்கூட்டிலே போயிட்டோம். இதுக்குன்னு கார் எடுக்க வேணாம். சரி ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பா இருக்குமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஸ்கூட்டிலே கிளம்பி போயிட்டோம். ஆக்டிவா தான் போனோம். ஸோ போற வழியிலேயே தான் பழனி கோயிலும் இருக்கு. ஸோ பழனி முருகன் கிட்ட கீழ வந்து போய் கும்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. போற வழியில பார்த்தீங்கன்னா, பழனிக்கு பாத யாத்திரை போறவங்க நெறைய பேர் போயிட்டே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க 10 o'clock தான் கிளம்புனோம்னால் கூட, அந்த அன்னைக்கு வெயிலே இல்ல. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கிளைமேட்டு. ரொம்ப ஃபேவரபிளா இருந்துச்சு. ஏன்னா, இப்ப நம்ம ஸ்கூட்டில போறோம் அப்படின்னா, ரொம்ப வெயில் அடிச்சுச்சுன்னா, ரொம்ப டயர்ட் ஆயிருவோம். அதுவும் இல்லாம அந்த போற ஒரு என்ஜாய்மெண்ட்டே இருக்காது இல்லைங்களா? பட் நாங்க போற அன்னைக்கு வெயிலே இல்ல சுத்தமா. கிளைமேட் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மலை மேல ஏறுனோம். நாங்க ஆக்சுவலா என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட நம்ம திரும்பி ரிட்டர்ன் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் நாங்க மேல போறப்போ ஒரு 12 ஆயிடுச்சு. பட் மேல போக போக ரொம்ப கூலிங் ஜாஸ்தி. நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. நான் ரீசென்ட்டா கொடைக்கானல் போகவே இல்ல. நான் வந்து என்னோட காலேஜ் டேஸ்ல தான் கொடைக்கானல் போயிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இப்ப தான் போறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்ப தான் வந்து போறேன் திரும்ப. அப்ப பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு இவ்ளோ குளிர் இருக்கும். எங்கனால வண்டியே ஓட்ட முடியல. ஹஸ்பண்ட்னால வண்டி ஓட்ட முடியல. நாங்க ஸ்பேருக்காக ஒரே ஒரு செட் ட்ரெஸ் தான் எடுத்துட்டு போயிருந்தோம். போறப்போ சும்மா ஜஸ்ட் ஒரு ஜீனும், டாப்பும் போட்டு போயிருந்தேன் நான். ஹஸ்பண்டும் அப்படிதான். பட் அவருனாலேயே ரொம்ப அந்த நடுக்கத்துல ஓட்டவே முடியல. ஃபுல் மிஸ்ட்டு 12 மணி ஆயிடுச்சு மேல போறதுக்கு. பட் அப்படி இருந்து கூட 12 மணிக்கும் அவ்ளோ மிஸ்ட்டா இருந்துச்சு. எங்களுக்கு அந்த கூலிங் கண்ட்ரோலே பண்ண முடியல. திரும்ப நாங்க அங்க போய் கடையில வந்து கொடைக்கானல்ல ஒரு கடையில நிறுத்திட்டு, அங்கேயே வந்து ஹேண்ட் கிளவுஸு, சாக்ஸு ஸோ நாங்க இங்கேருந்து போறப்போ கிளவுஸ்லாம் எதுவும் எடுத்துட்டு போல. சாக்ஸ் மட்டும் போட்டிருந்தாங்க ஹஸ்பண்டு. ஸோ நான் வந்து வெறும் ஷூஸ் மட்டும் போட்டிருந்தேன். அ சின்ன ஆங்கிள் லென்த் சாக்ஸ் தான் போட்டிருந்தேன். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த குளிருக்கு வந்து நீங்க என்ன போட்டாலும் உங்களுக்கு பத்தாதுங்கிற மாதிரி எனக்கு அவ்ளோ குளிர் ஆயிடுச்சு. பட் எனக்கு முன்னாடி அவரு உட்காந்து டிரைவ் பண்றப்போ, அந்த காத்து வந்து ஆப்போசிட்ல அவரு செஸ்ட் மேல அடிக்குது. எனக்கு வந்து டைரக்ட் காத்து வரல. அதனால எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவால்ல. பட் இருந்தாலும் எனக்கும் குளிர்ச்சு தான். ஆனா, அவருக்கு ரொம்பவே குளிர ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறம் நாங்க அங்க போய் கேப்பு எல்லாமே திரும்ப வாங்கிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப டிரைவ் பண்ணோம். சரி ஃபர்ஸ்ட்டு ரொம்ப பசிக்குதுன்னு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மார்னிங் பொங்கல்லாம் சாப்பிட்டு கிளம்புனதோட சரி. வேற எங்கேயுமே நாங்க நடுவுல நிறுத்தல. நேரா மேல போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். போனோனே நான் ஆல்ரெடி ரிவ்யூஸ்ல பார்த்துருந்தேன். இந்த மாரி மண்மனம் ரெஸ்டாரண்ட் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி பார்த்து வச்சிருந்தேன். ஸோ அதனால நாங்க அந்த சேம் ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிட்டோம். அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து நாட்டுக்கோழி மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க.
அது கூடவே வந்து கரண்டி ஆம்லேட்டு, சில்லி சிக்கன் இதெல்லாமே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். ஸோ அந்த குளிரான கிளைமேட்டுக்கு நாங்க வெளியவே சீட்டிங்ல உட்காந்துட்டோம். உள்ள ஸ்பேஸ் இருந்தாலும் வெளியவே உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு வெளியவே உட்காந்துட்டோம். ஏன்னா அப்பதான் அந்த கிளைமேட்டையும் என்ஜாய் பண்ணிட்டு இந்த ஃபுட்டு வந்து நல்லா சூடா இருக்கு இல்லைங்களா? ஸோ நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உட்காந்து பொறுமையா சாப்பிட்டோம். ஏன்னா அவ்வளோ நேரம் எப்படா ஒரு இடத்துல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினா எங்களுக்கு அவ்வளோ குளிர்னதுக்கு காரணமே வந்து டூ வீலர்ல போனனால தான். இன்கேஸ் நம்ம இப்போ காரோ, பஸ்ஸோ போறோம்னா, அது எல்லாமே க்ளோஸ்டா இருக்கும். அ உங்க கை, கால் எல்லா இடத்துலயும் வந்து அந்த காத்து வந்து படாது. ஸோ டூ வீலருங்கிறப்போ நம்ம ஃபுல் பாடி அப்படியே அந்த குளிர்ல அப்படியே இருக்குது இல்லைங்களா? அதுவும் அந்த டிரைவ் பண்றப்போ காத்து ஆப்போசிட்ல அடிக்குது. அதனாலேயே வந்து அந்த குளிர் தாங்கவே முடியல. அது ஒரு மெயின் ரீசன். ஸோ நான் வந்து கண்டிப்பா இந்த குளிர்ல நீங்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா காரோ, பஸ்ஸோ அந்த மாரி போங்க. அதுதான் ப்ரிஃபரபிள். அப்படி நீங்க டூ வீலர்ல போறீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருங்க. ஃபுல்லா கவர்ட் பண்ற மாரி ட்ரெஸ் போட்டுருங்க. கேப்ஸு, கிளவுஸு கிளவுஸ்லாம் நம்மளுக்கு தோணும். எதுக்கு கிளவுஸ்லாம் எதுக்கு நம்மளுக்குன்ட்டு. பட் நீங்க போடுறது உங்களுக்கு நல்லது. ஸோ நாங்க அங்க வந்து நல்லா ஃபுட்டு வந்து சூப்பராவே இருந்துச்சு. பிரியாணியும் சூப்பரா இருந்துச்சு. அவங்களோட மீல்ஸும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஸ்வீட் குடுத்தாங்க. ஜவ்வரிசி ஸ்வீட்டு. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்ல. ஸோ அதுவும் சூப்பரா இருந்துச்சு. ஸோ எல்லாமே சாப்பிட்டு சரி ஃபர்ஸ்ட்டு சூசைட் பாயிண்ட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து சூசைட் பாயிண்ட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய குரங்கு இருந்துச்சு. மித்தபடி அந்த மிஸ்ட் இருக்கிறனால நம்ம மேலருந்து பார்க்குறப்போ, கம்ப்ளீட்லி ஒயிட்டா தான் தெரிஞ்சது. எதுவுமே பெருசா வியூ மாதிரி எதுவும் தெரியல. ஸோ அங்க வந்து ஒரு ஹாட் சாக்லேட் ட்ரிங்க் வாங்கி குடிச்சோம். நல்லா இருந்துச்சு. அந்த சில்லா இருக்கிற கிளைமேட்டுக்கு ஹாட்டா குடிக்கிறப்போ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வர வழில பெருசா ஒண்ணும் வாங்குறதுக்கு ஒண்ணும் பெருசா எனக்கு தோணல. வெறும் ஒரு கீ செயின் மட்டும் வந்திருக்கோம் இவ்வளோ தூரம் அப்டி சொல்லிட்டு கீ செயின் வாங்கலாமேன்ட்டு கீ செயின் வாங்கிட்டு, அந்த அன்னைக்கு நைட்டே நாங்க வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். இதுதான் இதுல பெரிய ட்விஸ்ட்டே. ஏன்னா, இ இந்த குளிர் எங்கனால தாங்கவே முடியல. நம்ம இங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு வெறும் சூசைட் பாயிண்ட்ட பார்த்துட்டு, அதாவது இங்கிருந்து கொடைக்கானல் வரைக்கும் போயி, அ சூசைட் பாயிண்ட்ட மட்டும் பார்த்துட்டு திரும்ப வந்த ஆள் நாங்களா தான் இருப்போம். ஸோ, அதுக்கப்புறம் அந்த வீக்கெண்டே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மைசூருக்கு ஒரு அ ட்ரிப் பிளான் பண்ணி போயிருந்தோம். நானும் ஹஸ்பண்டும் தான் போயிருந்தோம். ஸோ மைசூர் ட்ராவல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லா அ என்ன சொல்றது? நம்ம ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு அடுத்த ஒரு 2 டூ 3 மந்த்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாரி இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா, எனக்கு அப்படி இருக்கு. அப்புறம் மைசூருக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு போனோம். ஸோ நாங்க எப்படி பிளான் பண்ணியிருந்தோம்னா, பக்கத்திலேயே எங்கேயாவது போயிட்டு வந்துரலாம். ரொம்ப லாங்கா போறதுக்கு பக்கத்திலேயே போயிட்டு, ஒரு 1 டே, 2 டேல திரும்பி ரிட்டர்ன் வர மாதிரி போலாம். அப்படிதான் இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் பிளான் பண்ணோம். ரொம்ப பிளான் பண்ணி அப்படி இல்ல. சடனா டிசைட் பண்ணி இங்க போலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டோம். ஸோ மைசூருக்கு பார்த்தீங்கன்னா, சேம் அதே தான் மார்னிங் கிளம்புனோம். அங்க வந்து ஒரு லஞ்ச் டைம் ஆகுறப்போ அந்த மாரி ரீச் பண்ணிட்டோம். ஒரு 3:00 அந்த மாரி. தேகு மெஸ் அப்படின்னு ஒரு மெஸ்ஸுக்கு போயிருந்தோம் மைசூர்ல. ஃபுட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கீ ரைஸு, ராகி களி, அப்புறம் சிக்கன், மட்டன் எல்லாமே ட்ரை பண்ணோம். நல்லா டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ப்ரைஸும் ஓகேவா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அகோடா ஆப்லயே வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு செக் இன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். ஏன்னா அந்த தேகு மெஸ்ஸோட க்ளோசிங் டைம் 3:00. ஸோ ரூம்ல போய் செக் இன் பண்ணிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிரும். அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு அப்புறம் ரூமுக்கு போயிட்டோம். ஒரு 4:00 அந்த மாரி ரூமுக்கு ரீச் ஆயிட்டோம். ஸோ ரூம்ல ரீச் ஆனோனே நாங்க நெக்ஸ்ட் டேவே திரும்ப கிளம்பிடலாம் அப்படின்னு தான் நெனச்சோம். அதனால சரி போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நம்ம வந்து அடுத்து மைசூர் பேலஸ் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்க புக் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா, ரிசார்ட் எம்ரால்ட் ஹோட்டல்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஹோட்டல்னு வேணும்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் ஹோட்டல் நேம் குடுக்குறேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஹோட்டல். 2 பேருக்கு ஸ்பேஷியஸா ஸ் அ ரூம் ஆகட்டும், எல்லாமே ரூமே ரொம்ப நல்லா ஸ்பேஷியஸா தான் இருந்துச்சு. ஸோ ரூம்ல என்டர் ஆனோனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டிவி குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டர் பாட்டில்ஸ்
2 பேருக்கு 2 வாட்டர் பாட்டில்ஸ். அதுக்கப்புறம் யூசுவலா இருக்கிற இந்த காஃபி கிட், காஃபி, சுகர், அப்புறம் மில்க்கு இதெல்லாமே நம்மளே அங்க ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு சின்ன கிட் குடுத்துருந்தாங்க. டிஷ்யூ பேப்பர்ஸ் குடுத்துருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் ரிவ்யூஸ்ல படிச்சிருந்தேன். அகோடா ஆப்ல தான் நான் படிச்சிருந்தேன். பட் நாங்க வந்து அங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. நாங்க வெளிய தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி மினி ஃப்ரிட்ஜ். பட் ஃப்ரிட்ஜுக்குள்ள எதுவுமே இல்ல. நம்ம வேணா ஏதாவது வாங்கி உள்ள வச்சுக்கலாம். ஸ்டோரேஜுக்கு ஸ்பேஸ்லாம் ரொம்ப சஃபிஷியன்ட்டா கபோர்ட்ஸுமே ரொம்ப லாங்கா நம்மளுக்கு ரொம்ப சஃபிஷியன்ட்டா இருந்துச்சு ஸ்பேஸ் எல்லாம். இது வந்து ஒரு லாங் மிரர் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு லாங் மிரரு. ஸோ அன்னைக்கு நான் அதான் வேர் பண்ணியிருந்தேன். ஒரு பிளாக் டாப் வித் பிளாக் ஜீன் போட்டிருந்தேன். இது வந்து சிட்டிக்கு பக்கத்திலேயே ஐ மீன் அதாவது மைசூர் பேலஸ் பக்கத்திலேயே தான். ஒரு 1 கிலோமீட்டருக்கு பக்கத்துல தான் இந்த ஹோட்டல் இருக்கு. ஸோ வெளிய வந்து உங்களுக்கு சத்தம்லாம் கேட்கும் தான். பட் நம்ம வந்து அங்க டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அப்படிதான் நம்ம போறோம். அதனால எங்களுக்கு அது பெருசா தெரியல. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்கு. இந்த விண்டோவ தொறந்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த மெயின் ரோடே தெரியும். ரொம்ப வெளிச்சமா இருந்துச்சு. நான் அதனால க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ கூடவே வந்து ஒரு அட்டாச்ட் டாய்லெட்டு. அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாஷ் பேசின் அதில வந்து ஒரு ஒரு மிரர் குடுத்துருந்தாங்க. அந்த மிரர் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. யூசுவலி அந்த மாரி மிரர் நான் பார்த்ததில்ல ஹோட்டல்ஸ்ல. 2 பாத் டவல்ஸ் குடுத்துருந்தாங்க. அது போக கொஞ்சம் டாய்லெட்ரீஸ் வந்து அ ஷாம்பூ, அப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசரோ, ஆயிலோ அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு குடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. அண்ட் ஆல்சோ சோப் குடுத்துருந்தாங்க. பட் அப்ப அங்க இல்ல. நான் திரும்ப கால் பண்ணி கேட்டு அ சோப்பு குடுத்தாங்க. டென்டல் கிட்டும் குடுத்தாங்க. ஸோ பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பேஷியஸா நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாம கிளீனா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அங்கிருந்து முடிச்சுட்டு நாங்க டக்குன்னு ரெடி ஆயிட்டு மைசூர் பேலஸ் போயிட்டோம். ஏன்னா அதுவும் க்ளோசிங் டைம் ஆக போகுது. சரி டக்குன்னு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே ரெடி ஆயிட்டு நாங்க போயிட்டோம். அங்க பார்த்தீங்கன்னா ₹120, ₹70, ₹50 அடல்ட்ஸ். ஸோ அடல்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ₹120, கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ₹70. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு ₹50 அந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் வொர்த் த விசிட்டுங்க. நீங்க கண்டிப்பா மைசூர் போறீங்கன்னா, பேலஸ் பார்த்தது இல்லைன்னா, நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணணும். ஸோ இங்கேயே நாங்க ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி, ரொம்ப சூப்பரா ஒரு ஒரு விஷயத்தையும் அ அந்த கிருஷ்ண மகாராஜா பண்ணுன எல்லாத்தையுமே நாங்க பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நைட்டும் கண்டிப்பா பார்க்க வேண்டியது தான். அந்த பேலஸ்ல வந்து ஃபுல் லைட் செட்டிங்ஸோட இருக்கும். அத மிஸ் பண்ணாம நீங்க பார்த்துருங்க. லைட் ஷோ இருக்குன்னு சொன்னாங்க. பட் நாங்க போறதுக்குள்ள அதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரிவ்யூ பார்த்து வச்சிருந்தேன். அதுல வந்து ஹோட்டல் ஆர் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். பட் இது நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு நார்மல் பிரியாணி தான். எதுக்கு இவ்ளோ ஹைப் குடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நார்மல் பிரியாணி ஒரு பிரியாணிக்கே இட் வாஸ் அரவுண்ட் 300ன்னு நெனைக்கிறேன். சிக்கன் பிரியாணி அதுவும். மட்டன் கூட கிடையாது. சிக்கன் பிரியாணிக்கே வந்து 300. குவான்டிட்டி வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் தான் பத்தும். ஸோ வேற வழி இல்ல. அங்கேயே சாப்பிட்டோம். சில்லி சிக்கன் கேட்டிருந்தோம். அவங்க வந்து பச்சை மிளகா வந்து சிக்கன்ல போட்டு தந்தாங்க. நம்ம ஊர்ல சில்லி சிக்கன்னா வந்து ஃப்ரைடு தான் இருக்கும். ஸோ ஆனா நல்லா இருந்துச்சு சில்லி சிக்கன். அதையும் சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அதிலயே முடிஞ்சிருச்சு எங்க டே. அதுக்கப்புறம் நாங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். நெக்ஸ்ட் டே மார்னிங்கே கிளம்பி சாமுண்டி போனோம். சாமுண்டியும் பயங்கர கூட்டம். பொங்கல் லீவுங்கிறனால எல்லா இடத்துலயுமே கூட்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க ஒரு கீழ 11:00 ஆயிடுச்சு வரதுக்கு. வந்ததுக்கப்புறம் நாங்க ஒரு ஹோட்டல் ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா, விநாயகா மயிலாரி. அவ்ளோ கூட்டம். நீங்க இப்ப பார்த்தது எல்லாமே அந்த ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்காக 11 மணிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து அந்த கூட்டத்துல வந்து வெயிட் பண்ணி லைன் நின்னு சாப்பிட்டோம். இட் வாஸ் வொர்த்துங்க. சூப்பரா இருந்துச்சு. ஆம், மசாலா தோசா அண்ட் நார்மல் தோசா. இது 2 தான் அங்க வந்து மெயினான ஐட்டம்ஸு. ஸோ இது தோசை வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க அத போய் ட்ரை பண்ணலாம். சட்னி மட்டும் தான், நோ சாம்பார். ஸோ ஒன்ஸ் நீங்க அத கண்டிப்பா ட்ரை பண்ணலாம், மைசூர் போனீங்கன்னா. அடுத்தது வந்து ஒரு ஒரு பேலஸா நாங்க கவர் பண்ணோம். அ லலிதா பேலஸ், ஜெகதாம்பிகை பேலஸ், எனக்கு நெறைய பேலஸ் நேம் ஞாபகம் இல்ல. அதெல்லாம் கவர் பண்ணிட்டு
மத்தியானம் ஒரு 3 மணி ஆயிடுச்சு. ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா, நாங்க நெறைய ஃபுட் எக்ஸ்ப்ளோர் ரொம்ப பண்ணோம். பிடிச்சது பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்த புடிச்சிருந்துச்சு. ஹிமானந்து புலாவ் தாங்க. மட்டன் புலாவ் அந்த ஹாட்டான ஒரு இலை மாதிரி இருக்கு. என்ன இலைன்னு எனக்கு தெரியல. ஒரு நெறைய இலைய ஸ்டிச் பண்ணி நம்மளுக்கு குடுக்குறாங்க மட்டன் புலாவ். அதுவும் அவ்ளோ சூடா, அந்த மட்டன் ஒண்ணு ஒரு செம்ம ஜூஸியா இருந்துச்சு. வேற லெவல். நீங்க வந்து மைசூர் போனீங்கன்னா, மைசூர் பேலஸும், இந்த ஹிமானந்து புலாவும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணணும். அவ்ளோ சூப்பரான ஒரு பிரியாணின்னு சொல்ல முடியாது, புலாவ். ஸோ அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி அப்படியே கிளம்பலாம். ரூமுக்கு போய் நாங்க செக் அவுட் பண்ணிட்டு, ரூம் எல்லாம் கிளியரன்ஸ் குடுத்துட்டு, நாங்க வந்து போற வழியில தான் லலிதா பேலஸ். ஸோ அதையும் பார்த்துட்டு, அப்படியே திரும்பி ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் என்னோட ஒரு பொங்கல் வீக் விளாக் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹோல் பொங்கல் வீக்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் நான் கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஒரு விளாகா போட்டிருக்கேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க் யூ.